ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 4 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அது பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு, அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கு இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 தக்காளி போல் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமான தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிலேருந்து நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வேகட்டும், நல்லா குழஞ்சி வரணும். இது மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி எல்லாம் ஒத்தனையாக வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே மசியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதையும் வந்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய், அதை அரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது காஞ்ச மிளகாவை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மைய அரையும். அதை மாதிரி அரைச்சி அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி கொதிச்சிட்ருக்கணும். கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் வந்து அரைச்சி வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. அதனால் காரத்துக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் போடலை. மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து அதில் நல்லா இறங்கணும்.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மட்டனே வந்து உங்களுக்கு தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு பார்த்து தான் வந்து இதில் தண்ணி ஊற்றணும். இப்போ மூடி போட்டு இதை நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா வேகணும். அதுவே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு பிரியாணி மசாலா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, மட்டன்லேருந்து வந்த தண்ணி மட்டும்தான். இந்த அளவுக்கு வந்து மட்டன் வெந்து தண்ணி வந்து இருக்குது. அதில் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். திரும்பவும் அதை மூடி நம்ம குக் பண்ணியாச்சு. இது மாதிரி மூடி வச்சு குக் பண்ணால் தான் வந்துட்டு மட்டன் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் மூடி வச்சு குக் பண்ணுறது. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, புதினா இலைகள் தான். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்மள குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த புதினாவோட ஃப்ளேவர், கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லாவே வந்து இறங்கியிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரியை பொடி பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அது வந்துட்டு உங்களுக்கு பிரியாணிக்கு இன்னும் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முந்திரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பால். இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி ஊற்றுவோம். இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணியில் வந்து சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அரிசி. இதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், 2 கப் எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியை வந்து போட போகிறேன். அரிசி வந்து ஊற வச்சு போடலை, டைரெக்டாக தான் போடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி போடும்போது வந்துட்டு கரெக்டான அந்த 1க்கு 2 அப்படிங்கிற தண்ணிக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்ருக்கோம். இதை மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு பிரியாணி வந்து உதிராக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நான் மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். ஒரு 5-10 நிமிஷத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு நல்லா வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கும். இதை மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு பாருங்கள். ரைஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து 3/4 வேக்காட்டில் இருக்குது ரைஸு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா வந்துட்டு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மேலேயே தங்கிடும், அடியில் போகவே போகாது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 3/4 வேக்காட்டில் இருக்கும்போது ரைஸ் வந்து உடஞ்சிராமல் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அங்கங்கே இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ஹோட்டல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, கலராக இருக்கும் ரைஸ் வந்துட்டு, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா வந்து மேலே தூவி விட்டுருக்கோம். இது வந்துட்டு இன்னும் நல்லா ஃப்ளேவரிஷாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. அதுக்காக இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி இது மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க.
எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சதை அது நல்லா அப்படி ஃபுல்லாக மேலெல்லாம் தூவி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா தம்மில் வந்து சூப்பராக வெந்துடும் நம்மளோட பிரியாணி கரெக்டான. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 75% வந்து குக்கான ரைஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வந்து உடையாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ தான் மேலே உள்ளது எல்லாமே வந்துட்டு அடி வரைக்கும் போகும். இந்த கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம் இந்த பிரியாணி. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.